நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்க, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அரியூர் போகிற வழியில் திருமானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் இருக்கிறோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வாங்க நான் அதை சொல்கிறேன். நீங்கள் நானும் வீடியோக்குள்ள போகலாம். தஞ்சாவூர்லேருந்து 18-20 கிலோமீட்டர் தாண்டி பைக்கிலேயே இந்த குடுவராய இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சூப்பரான கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இதை உங்களுக்கும் நானும் சாப்பிட்டு ஜாலியாக இருப்பேன். நீங்களும் உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து தஞ்சாவூருக்கு வந்தாக்க நேராக தஞ்சாவூர் அரியூரில் போகிற வழியில் திருமானூரில் இறங்க, இந்த இடத்துக்கு வாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சூப்பர், பெரிய விஷயம் கிடையாது. 5 ரூபாய்க்கு புரோட்டா. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 ரூபாய்க்கு புரோட்டா. நாம் வந்து ஒவ்வொரு கடைக்கு போகிறோம். சென்னையில் சரவணா போல போய் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஒரு புரோட்டா வந்து 90 ரூபாய். நிறைய இடங்கள்ல சாப்பிட்றோம். 10 ரூபா 15 ரூபா குறைஞ்சி புரோட்டாவே கிடையாது. ஆனால் 5 ரூபாய்க்கு புரோட்டா நம்பவே முடியல. நிறைய பேர் சொன்னாங்க, நானும் கூட நம்பவே இல்லை, ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே 5 ரூபாய்க்கு புரோட்டாவா அப்படின்ட்டு நேராக வந்து பார்த்தா அது உண்மைதாங்க. 5 ரூபாய்க்கு புரோட்டா. இப்போ அந்த புரோட்டா கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த புரோட்டா கடையோட பேர் திருப்பதி ஹோட்டல். திருமானூரில் மெயின் ஜங்ஷனில் திருப்பதி ஹோட்டல் இருக்கு. ஆனால் திருப்பதி ஹோட்டல்னு சொன்னால் யாருக்குமே தெரியல. 5 ரூபா புரோட்டா கடை சொன்னாக்க நேராக கையை பிடிச்சி கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆனால் திருப்பதி ஹோட்டல் சொன்னால் யாருக்குமே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. 5 ரூபாய்க்கு புரோட்டாங்கனால தரம் நல்லா இருக்காதோ, இல்லை பழைய எண்ணெயில் செய்வாங்களோ, மாவு பழைய மாவாக இருக்குமோ, இல்லை நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நானே உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து கண்டென்ட் சொல்லுவேன். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே ஏகப்பட்ட கூட்டம். நான் வந்து பேசவே முடியல. அந்த அளவுக்கு சுற்றி கூட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம 5 ரூபா புரோட்டா கடைக்கு வெளியில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். திருமானூர் மெயின் ஜங்ஷன் இது. இங்கே பாருங்க, மெயின் ரோட்டில் வந்து எல்லா வண்டியும் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தஞ்சாவூர் டு அரியூர் போகிற வழியில் திருமானூர் ஏரியாவில் மெயின் ரோட்டில் அப்படியே இந்த கடை இருக்குது. திருப்பதி ஹோட்டல். ஆனால் திருப்பதி ஹோட்டல்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. 5 ரூபா புரோட்டா கடை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலாக இருக்குது. அதைத்தான் இப்போ நம்ம நண்பர்களை இப்போ நம்ம 5 ரூபா புரோட்டா கடையை வந்து வெளியில ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து 5 ரூபா புரோட்டா மட்டும் கிடையாது. மத்தியானத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20 ரூபாய் குஸ்கா கொடுக்குறாங்க. அதனால் 20 ரூபாய் குஸ்கா இருக்குது, கொஞ்சமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு அந்த அந்த குஸ்கா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 ரூபா புரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த பச்சை சட்டை போட்டுக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த கடையோட முதலாளி. ஆனால் பாருங்க, தொழிலாளி மாதிரி அவர் முதலாளி வந்து தொழிலாளியோட தொழிலாக சேர்ந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்த கடையோட புரோட்டா மாஸ்டரே வந்து இந்த கடையோட ஓனர் தான். சும்மா சிறப்பாக 5 ரூபா புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. அருமையான எண்ணெயை தான், புது எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறாரு, புது மாவு தான் யூஸ் பண்ணுறாரு. சிறப்பாக சுட போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. கடையில் எவ்வளோ கூட்டம் பாருங்க, கடையில் எவ்வளோ கூட்டம் பாருங்க. மிக சிறப்பாக வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அந்த வியாபார நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் உள்ளே பூந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம். இவங்க யார் அப்படின்னாக்க, அவங்க கடை முதலாளியோட வீட்டுக்காரம்மா, அவங்க சம்சாரம், அவங்க தான் கல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த கடையோட கேஷியர். இவங்க தான் அந்த கடையோட கேஷியராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே கஸ்டமர்ஸ், எல்லாம் புரோட்டா வாங்கிட்டு இருக்காங்க. இது புரோட்டா மேக்கிங். சாயங்கால நேரத்தில் வந்து சிக்கன் 65 அந்த மாதிரி நிறையா அந்த சைனீஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃபேமஸானது வந்து மத்தியானம் 20 ரூபாய் குஸ்காவும், அதே மாதிரி 5 ரூபாய்க்கு புரோட்டாவும் தான் அந்த கடையோட மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம். கஸ்டமர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த புரோட்டாவோட குருமா. சும்மா சூடான குருமா. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 1500 2000 புரோட்டா அந்த கடையில் போகுதுன்னு சொல்கிறாங்க. கூட போகலாம். ஆனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1000 to 1500 புரோட்டா வந்து ஒரு நாளைக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இந்த ஏரியாவில். இந்த திருமானூர் ஏரியாவை சுற்றி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமம் இருக்குது. அந்த 40 கிராமத்து மக்களை வந்து இங்கே வந்து இந்த புரோட்டா வாங்கி பயனடைஞ்சுக்கிறாங்க. மத்தியானம் வந்து 20 ரூபா குஸ்கா வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. 20 ரூபா குஸ்காங்கனால ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு அந்த 20 ரூபா குஸ்கா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்து முதலாளிக்கிட்ட நம்ம வந்து பேட்டி எடுக்கும்போது அதை பற்றி நிறையா சொல்லுவார்.
அது வரைக்கும் இப்போ நம்ம அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். அன்புடன் தஞ்சை முரளி. இந்த கடையோட முதலாளி தான் இந்த கடையோட புரோட்டா மாஸ்டர். அவரே தொழிலாளியாக சேர்ந்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். ஒருத்தர் மாவை வந்து அங்கே உருட்டிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து அதை ரவுண்ட் பண்ணுறாரு. கடை முதலாளியே புரோட்டா மாஸ்டர், அவர் புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், சுட சுட புரோட்டா 5 ரூபா தாங்க. ஆனால் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். அருமையான புரோட்டாவாக இருக்குது. 5 ரூபாங்கிறாலும் தரம் கம்மின்னு யாரும் நினைக்க வேண்டாம். சிறப்பான ஒரு புரோட்டாவாக இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டை சொல்லிடுறேன். ரொம்ப பிஸியான ஒரு கடையாக இருக்குது. மெயின் ரோடு. பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் ரமேஷ்குமாருங்க. ரமேஷ்குமார் சார், இது வந்து திருமானூரில் இந்த ஹோட்டலை பற்றி சொல்லுங்கள் சார். நானும் திருமானூர் தாங்க. இந்த ஹோட்டல் திருமானூர் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக இருக்குங்க. 5 ரூபா புரோட்டா போடுறாங்க, அருமையாக இருக்குது. நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சுற்று போட்டாலும் ஒரு 10-12 கிராம் இங்கே தாங்க வருது. பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குங்க. 5 ரூபாய்க்கு புரோட்டா போடுறாங்களே, ஆச்சரியமாக தானே இருக்குது. அவருக்கு கட்டுப்படி ஆகிறதாக ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஃபேமஸே அதுதாங்க. பாக்கி எல்லாம் பக்கத்துலலாம் 10 ரூபா போடுறாங்க, 12 ரூபா போடுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு 5 ரூபாய்க்கு அருமையாக போட்டு தராரு. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரினா நல்லா இருக்குங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. குவாலிட்டிலாம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது, தரமாக இருக்குங்க. மத்தியானம் குஸ்கா 20 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆமாங்க, 20 ரூபாய் வயிறு நிறையா கொடுக்குறேன்னு சொன்னார். வயிறு நிறையா கொடுக்குறாருங்க. ஸ்கூல் பிள்ளைகளும் நிறையா வந்து சாப்பிட்றாங்க. அவங்க டிஃபனே இதாங்க ஓடிடுங்க. மத்தியான நேரத்தில் ஸ்கூல் பிள்ளைகளும் பாதி பிள்ளைகளுக்கு சாப்பாடு இதுதாங்க. நீங்கள் எந்த ஊர் சார்? நமக்கு திருமானூர் தாங்க. ஆமாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தம்பி வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விக்னேஷ். விக்னேஷ்? ஆமாம். நீங்க தான் முதலாளியோட பையன்னு சொன்னாங்க. இல்லை, ஆமாம். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் எம்சிஏ படிச்சிட்டு இருக்கேன். எம்சிஏ படிச்சிட்டு எந்த காலேஜ்? கோயம்புத்தூர் நேரு இன்ஸ்டியூட்ல. கோயம்புத்தூர் நேரு காலேஜ் படிச்சிட்டு? ஆமா. சரி. அப்பாவுக்கு துணை நீங்க வந்து அப்பப்போ வேலை பாத்துக்கிறதா? பாப்பா, அடிக்கடி பாப்பா. பாத்துக்கிறீங்க? பாத்து. படிப்பு நேரங்கள் போக ஊர்ல இருந்து அப்பாவுக்கு துணை இறந்துக்கிறது. ஊருக்கு வரப்ப மட்டும் வருவேன் கடைக்கு. வரப்ப மட்டும் வர்றது. ஆமா. அப்பா 5 ரூபாய்க்கு போட்டா போறோம், எப்படி கட்டுப்படியாது? அது எப்படி சொல்றது, கட்டுப்படி ஆகும். இல்ல, எல்லாருமே 10-15 விற்கும் போது அப்பா மட்டும் 5 ரூபாய்க்கு விற்கிறாரு, அது எப்படி கட்டுப்படியாது? அது கடை நாங்க 10 வருஷமா வச்சிருக்கோம். அப்பையில இருந்து இருக்கு. அந்த இதுலயே போயிட்டு இருக்கோம். மத்தியானம் குஸ்கா 20 ரூபாய்க்கு போறீங்க. அந்த ஆமா, அது வயிறு நிறைய போறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா. 20 ரூபாய்க்கு குஸ்கா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அது எப்படி 20 ரூபாய்க்கு அவ்வளவு குஸ்கா கொடுக்குறீங்க? அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 20 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனா 20 ரூபாய்க்கு கொஞ்சோண்ட புள்ள கிடையாது, நிறையவே இருக்கும். நிறையவே ஒரு ஆள் திருப்தியா சாப்பிடலாம் சொல்றாங்க. எப்படி 20 ரூபாய் கொடுக்குறாங்க, எப்படி கட்ட முடியாது? வரவங்க வயிறார சாப்பிட்டா போதும். அதாவது மக்களுக்கு சேவை செய்றீங்க. ஆமா, அப்படி லாபம் கொஞ்சமா இருந்தாலும் வயிறார சாப்பிட்டு போகணும். சேவை செய்யணும் சொல்றீங்க. ஆமா, சேவை செய்யறோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி. உலக தமிழர்கள் அனைவரும் தஞ்சாவூர் டு அரியலூர் போகிற ரோட்டில் திருமானூர்ல திருப்பதி ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போங்க. திருப்பதி ஹோட்டல் யாருக்கும் தெரியாதுல்ல? திருப்பதி ஹோட்டல்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால 5 ரூபா புரோட்டா கடைனா எல்லாத்துக்கும் தெரியும். அதனால வந்து கேட்டு சாப்பிட்டு போங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, அந்த 5 ரூபா புரோட்டா வந்து கைக்கு வந்துருச்சு. அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், 5 ரூபா புரோட்டா சுட சுட வந்திருக்கு. சும்மா சூப்பராக இருக்குது. 5 ரூபா அப்படிங்கிறனால தரம் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். 5 ரூபாய்க்கு வந்து எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு தரமான புரோட்டா தான் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் புரோட்டா. எல்லாரும் வந்து 10 ரூபா 15 ரூபா விற்கிற புரோட்டா வந்து இங்கே 5 ரூபாய் கொடுக்குறாங்க. இது பெரிய விஷயம்தான். இந்த கண்டென்ட்டை வந்து மெயினாக நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து, உலகத்தமிழர் எல்லாருமே வந்து தஞ்சாவூர் வரும்போது இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கண்டென்ட் நம்ம ஷூட் பண்ணுறோம். உண்மையிலே வந்து இப்போ எனக்கு ஒரு 3 புரோட்டா கொடுத்துருக்காங்க. 3 புரோட்டா சேர்ந்து 15 ரூபா. நைட்டு வந்து ஒரு மனிதன் வந்து சாப்பாடை பசிக்குது அப்படின்னு சாப்பிட்டா அப்படின்னாக்கா எப்படி பார்த்தா ஒரு 30 ரூபாச்சும் குறைச்சலா தேவைப்படுது. ஆனால் இந்த 3 புரோட்டா அங்கே பாருங்கள் 15 ரூபா. அந்த 3 புரோட்டா வாங்கி கொஞ்சம் குருமா ஊற்றி சாப்பிட்டு போயிட்டோம்னா நைட்டு சாப்பாடு முடிஞ்சு போச்சு. ஒருவேளை நம்ம இந்த திருமானூர்லேயே வந்து இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
இங்கே ஒரு நாளைக்கு சாப்பாட்டோட செலவு எவ்வளோ திரும்ப வரும்? நானே சொல்கிறேன் பாருங்கள். காலையில் ஒரு இட்லி வந்து 5 ரூபாய் விற்கிறாங்க. ஒரு 5 இட்லி சாப்பிட்டா 20 ரூபா முடிஞ்சு போயிடும். மத்தியான சாப்பாடு குஸ்கா இவங்க 20 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 20 ரூபா அப்படிங்கிறனால கொஞ்சோண்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். 20 ரூபாய்க்கு ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ மத்தியான சாப்பாடு ஒரு 20 ரூபா, நைட்டு வந்து 3 புரோட்டா 15 ரூபா. ஆக அது ஒரு 25, இது ஒரு 20, 20, 15, 100 ரூபாக்குள்ள. அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபா இருந்தாக்க இங்கே ஒரு நாள் சாப்பாடே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு அருமையாக இங்கே உள்ள மக்களும், இங்கே உள்ள இளைஞர்களும், இங்கே உள்ள பெரியவர்களும் கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாம் என்னைக்கே தான் சாப்பிட போகிறோம். அதனால உலகத் தமிழக அனைவரும் தஞ்சாவூர் வரும் பொழுது தஞ்சாவூர் அரியலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய திருப்பதி ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய, திருப்பதி ஹோட்டல்னா யாருக்கு தெரியாது, 5 ரூபா புரோட்டா கடை என்று சொல்லுங்கள். நேராக கையை பிடிச்சி கூட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த 5 ரூபா புரோட்டாக்களில் வந்து இந்த புரோட்டாவை சாப்பிட்டு என்ன மாதிரி நீங்களும் சந்தோஷமா என்ஜாய் பண்ண நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை காமிக்கணுங்கிறதுக்காக இதில் குருமா ஊற்றலை. இப்போ குருமா ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். என் கூட சேர்ந்து நான் சாப்பிட்றத நீங்களும் பார்க்க வாங்க. அன்புடன் உங்கள் தஞ்சை முரளி. இப்போ 5 ரூபா புரோட்டாவை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். உண்மையிலே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சரியா? சுட சுட அருமையா சூடான குருமா, சூடான புரோட்டா சாப்பிட போகிறோம். எனக்கே பார்க்க பார்க்க சாப்பிடும்போது ஆசையாக தான் இருக்குது. உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டு. நான் கூட 5 ரூபா போட்டேனாக்க எப்படி இருக்குன்னு தான் நினச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. அந்த டால்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அளவோடு தான் போட்டிருக்காங்க. உண்மையிலே செம டேஸ்ட்டுங்க. நான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது என்னடா இந்த கடையில் எப்போ நம்ம பேசக்கூட முடியல, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். அதுக்கான காரணம் என்னன்னாக்க இந்த தரமும் இந்த டேஸ்ட்டும் தான். உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு டேஸ்ட்டாக இந்த புரோட்டா இருக்குது. நல்லா இருக்கு. என்னால் ரொம்ப சாப்பிட முடியாது. நான் எப்போதுமே கொஞ்சமாக சாப்பிட்ற ஆள். என்னால் 2க்கு மேலே சாப்பிட முடியாது. நீங்களாம் வந்து ஆளுக்கு 5 சாப்பிட்டு போங்க. ஏன்னா 5 வாங்கினாலும் 25 ரூபா தானே. உண்மையாக டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் வந்து கண்டென்ட்டுக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். டேஸ்ட் உண்மையாக நல்லா இருக்கு. நான் வந்து நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். மெட்ராஸில் சரவணபவனில் சாப்பிட்ருக்கேன். ராம் ஆரியாஸில் சாப்பிட்ருக்கேன். மறுபடியும் குருமா கொஞ்சம் வாங்கிக்குவோம். இப்படி வாங்கலேன். இவர் தான் இந்த ஹோட்டலோட மாஸ்டர். நம்ம மாஸ்டர் வந்து குருமா கொஞ்சம் ஊற்றுனாரு. போகிறோம் குருமா ஊற்றுனாரு. எக்ஸ்ட்ரா குருமா வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் ஹோட்டலுக்கு வர சொல்லுங்க. எல்லாம் கடைக்கு வாங்க சாப்பிட. 5 ரூபா தான் பரோட்டா. 5 ரூபா தான் புரோட்டா. இன்னொரு தடவை சொல்லுங்க. 5 ரூபா தான் பரோட்டா. எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க பின்னாடி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம், இந்த ஹோட்டலோட கஸ்டமர், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நமக்கு பின்னாடி சுற்றி இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மத்தினா நான் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். உள்ள பயங்கர கூட்டமாக இருக்குங்க. அதனால வெளியில் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். உண்மையாக டேஸ்ட்டு தரமாக இருக்கு. நல்லா இருக்கு. குருமா நல்லா இருக்கு. எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கெல்லாம் மெட்ராஸ் இந்த மாதிரிலாம் நான் அதிக நாள் வந்து சென்னையில் தான் இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து சென்னையில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு வச்சுக்கலேன், வாழ்க்கையை வாழ்ந்தெல்லாம். நிறைய சினிமாக்கார ஆட்கள் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு சென்னையில் இருந்தாக்க நிறைய சினிமாக்கார ஆட்கள் வாழ்வாங்க. என்ன பண்ணுறது, சென்னையில் இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. சாதாரண தள்ளுவண்டி கடையில் கூட சென்னையில் வந்து ஒரு புரோட்டா 10 ரூபா சொல்லுவாங்க. குஸ்காலாம் அங்கே 40 ரூபா சொல்லுவாங்க. 30, 35, 40 ரேஞ்சு வந்துடும். இவங்க 20 ரூபாய் குஸ்கா கொடுக்குறாங்க. ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு 20 ரூபாய் குஸ்கா கொடுக்குறாங்க. இவருக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து லாபம் கம்மியாக இருந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் நிறைய விஷயத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும். நண்பர்களை பாருங்க, இந்த ஊர் இளைஞர்கள், இந்த ஊரோட படித்த இளைஞர்கள்,
இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர் எல்லாருமே வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட எல்லாரும் ஜாலியா இப்போ வந்து என்ஜாய் பண்றாங்க. நம்ம வந்து இங்க கண்டென்ட் ஷூட் போட்டோம் அப்படின்னா எல்லாரும் வந்திருக்காங்க. வந்து இப்போ இதை வந்து இந்த ஹோட்டலை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாரையுமே நம்ம அந்த கண்டென்ட்ல ஒரு தடவை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நிற்க சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து நம்ம உலகத்தமிழ் அத்தனை பேர் ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். ஹாய் சொல்லுங்க எல்லாருமே, எல்லாரும் சொல்லுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. திருமானூர் வந்தோம் சொல்றேன் தம்பி. திருமானூர் வந்தாக்க எல்லாரும் இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண சொல்லிருங்க. திருமானூர் வந்தா இந்த ஹோட்டல் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே அதுக்கப்புறம் வருவீங்க. 5 ரூபா புரோட்டா கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். தம்பி பேர் கேட்டு கடை முதலாளி பையன் எம்சிஏ படிக்கிறாப்புல. பாட்டவில் பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து அவரே உருட்டிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான். ஐயா வணக்கம். வணக்கம் சார். தஞ்சை முரளி யூடியூப் சேனல் வர்றோம். வணக்கம் சார். உங்களை பத்தி அறிமுகப்படுத்தீங்க. உங்க பேர் கணபதி. பேர் கணபதி. கணபதி. நீங்க எந்த ஊர் தானா இல்ல வேற ஊரா? பக்கத்துல விளாங்குடி. பக்கத்துல விளாங்குடி. ஓகே. இப்ப இந்த கடையோட ஓனர் நீங்க தான். ஆமா சார். நம்ம நிறைய கடைகளை விசிட் பண்ணோம். புரோட்டாவை சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா தரமா இருந்துச்சு. 5 ரூபாய்க்கு புரோட்டா விற்கிறீங்க. 20 ரூபாய்க்கு குஸ்கா விற்கிறேன்னு சொல்றீங்க. அந்த குஸ்கா வந்து 20 ரூபா குஸ்கா வந்து ஒரு ஆளு திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 ரூபா புரோட்டா பத்தியும் அந்த 20 ரூபா குஸ்கா பத்தியும் அந்த கடையோட வளர்ந்து வந்த அந்த வரலாறு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. இது எத்தனை வருஷமா அந்த கடை இருக்குது? 15 வருஷமா. 15 வருஷமா நடத்துறீங்க. இப்ப 5 ரூபாய்க்கு புரோட்டா போடுறீங்கல்ல, இது எப்படி கட்டுப்படி ஆகுதா? சார் 3 ரூபாய்க்கு தான் சார் போட்டோம். 3 ரூபாய்க்கு தான் போட்டீங்க. இப்பதான் 5 ரூபா போடுவோம். 5-6 வருஷமா 5 ரூபா போடுறோம். இதை வச்சு 2 பிள்ளைங்களை கட்டி கொடுத்துருக்கோம். வீடு கட்டியிருக்கோம். இத வச்சுதான் வந்து நீங்க வீடு கட்டி இருக்கீங்க. 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 2 பிள்ளைங்களை எம்பிஏ படிக்க வச்சிருக்கோம். உங்களை பிள்ளைகளை எம்பிஏ படிக்க வச்சிருக்கீங்க. சரி, உங்க பையன் வந்து எம்சிஏ முடிக்க போறான். முடிக்க போறாரு. சரி சரி சரி. அவங்க வீட்டுக்காரமா முன்னாடி வந்திருக்கேன். அப்படியே இருக்கேன். ஓகே. அவங்கள வந்து உங்க வீட்டுக்காரமாவும் இந்த கடையில வந்து உழைக்கிறாங்க. புரோட்டா போடுவாங்க. அவங்களும் குடும்பமே வந்து உழைக்குது. அதனால இந்த பேரு. இந்த திருமானூருக்கு பக்கத்துல உள்ள 40 கிராமத்துல உள்ள அத்தனை மக்களை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 5 ரூபாய்க்கு நீங்க முதல்ல 3 ரூபாய்க்கு தான் போடுறது. இப்பதான் 5 ரூபாய் மாத்திருக்கீங்க. 20 ரூபாய் குஸ்கா பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. 20 ரூபாய் குஸ்கா பத்தி. குஸ்கானா சூப்பரா இருக்கும் சார். எல்லா கடையை விட நல்லா இருக்கும். வயிறு ஃபுல்லா இருக்கும். ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா போறோம். வயிறு ஃபுல்லா இருக்கும். சும்மா நமக்கு டெய்லி சம்பளம் மாஸ்டரோட சம்பளம் கிடைச்சா போறோம் அப்படின்னு செய்யறோம். அதான் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னாக்க, நமக்கு வந்து ஒரு சம்பள காசு வந்தா போறோம். மக்கள் திருப்தியா சாப்பிட்டு நல்லபடியா இருந்தாக்க நம்ம ஒரு சேவை செய்யற மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு சேவையா இருந்து செய்றீங்க. சம்பள காசு வந்தா போறோம். நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு வயிறார சாப்பாடு கொடுத்தாக்குற ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த ஹோட்டலை நீங்க நடத்திக்கிட்டீங்க. பரவாயில்ல. இந்த ஒரு எண்ணமே வந்து உங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்க்கும். உங்க பையனையும் வந்து நீங்க வந்து எம்சிஏ படிக்க வச்சு முடிக்க போறா சொன்னீங்க. கோயம்புத்தூர்ல படிக்கிறாரு. நீங்க இந்த ஹோட்டல் மட்டும் தான் பிசினஸா? வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் கூட. இதை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. அப்ப இவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து வாழ்க்கையில வந்து சொந்த வீடு கட்டி பிள்ளையோட லைஃப்ல நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்கீங்கனாக்க உங்களோட உழைப்பு, அந்த உழைப்புக்கு 4 மக்களுக்கு வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு போகணும். நல்ல வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அந்த எண்ணங்கள் உங்களை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கு. இதோட கிடையாது, இன்னும் மேலும் மேலும் உங்களை வளர்க்கும் அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே வந்து உலக தமிழக சார்பாகவும் தஞ்சை முரளி யூடியூப் சேனல் சார்பாகவும் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம் கொடுங்க. நம்மளோட நண்பர்களுக்காக நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் வந்து தஞ்சாவூர் வரும் பொழுது திருமானூர் வந்து திருப்பதி ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய 5 ரூபா புரோட்டாக்கள்ல எல்லாரும் வயிறார சாப்பிட்டு சொல்றீங்க. ஓகே, நன்றி வணக்கம். அப்படி ஒரு நன்றி வணக்கம் போட்டிருக்கேன். நன்றி வணக்கம்.